நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் மற்றும் விளவங்கோடு இடைத்தேர்தலில் பாஜக கூட்டணி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. இதனால் கட்சிக்குள் பல நிர்வாகிகள் தங்கள் ஆதங்கங்களை தெரிவித்து வருகின்றனர். பாஜகவுக்கு ஆதரவாக வேலை செய்த இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகி ஒருவர் பாஜக நிர்வாகியுடன் பேசிய ஆடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்து மக்கள் கட்சியின் மாநில துணை செயலாளரும் நெல்லை மாவட்ட இந்து முன்னணியின் முன்னாள் செயலாளருமான உடையார் என்பவர் நெல்லை புறநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் தமிழ்ச்செல்வனுடன் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் அவர் இந்து முன்னணி மற்றும் பாஜக தலைவர்களை கடுமையாக விமர்சித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே உள்ளடி வேலைகள் நடைபெறுவதாகவும் அதனால் வேட்பாளர்கள் வெற்றி பெறவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார். நெல்லை தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் வாக்குக்காக கொடுத்த பணத்தை பாரதிய ஜனதா கட்சியினர் செலவழிக்காமல் எடுத்துக் கொண்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். அப்போது குறுக்கிட்டு பேசிய நெல்லை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன் நயினார் நாகேந்திரன் கட்சிக்காரர்களிடம் பணம் கொடுக்கவில்லை என்றும் தனக்கு நம்பிக்கைக்குரியவர்கள், உறவினர்கள், நண்பர்களை வைத்து தனி டீமாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டினார். அவர் கட்சி உறுப்பினர்களை மதிக்கவில்லை என்றும் அதனால்தான் பிரச்சனை என்றும் கூறினார். இந்து மக்கள் கட்சி மாநில துணைத் தலைவர், முன்னாள் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர். தெரியுது. சொல்லுங்க. நல்லா இருக்கேன். என்னாச்சு, 40 இடத்துலயுமே நம்ம ஜெயிக்காம போயிட்டோம் தமிழகத்துல. ஆமா, பெரிய வேதனையா இருக்குது போல் தெரியும் நமக்கு. ஆமா, என்னஜி, என்ன சமாச்சாரம்? நம்ம ஆட்கள் யாரும் வேலையை செய்யல, உள்ளடி வேலை செஞ்சுட்டாங்களா? அந்த மேயருக்கு செஞ்சானுங்க எல்லாம் முன்னால நெல்லையில. இப்போ வந்து தெரியுது. சொல்லுங்க ஜி. ஏழை ஒழுங்கா செய்யல அப்படிங்கறது உண்மை. ஆமா, கொடுத்த பணத்தை வாங்கி அவன் வீட்டு கொண்டு வச்சா. நயினார் பணம் கொடுத்தாரு, எல்லா பேரும் வாங்கி வீட்டுக்குள்ள வச்சு படுத்துக்கிட்டானுங்களா? சக்கரையை வச்சு. அதாவது அவர் கொடுத்ததும் அவரு பூரா கட்சிக்காரனை பார்த்து கொடுக்கல. அவரு வேண்டிய ஆட்கள் சொந்தக்காரான ஒரு டீம் போட்டிருந்தாங்க. சரி, அது அப்படி போய் அது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிட்டு. ஏற்கனவே வாங்கினவனும் கொடுக்கல ஒழுங்கா. ஆமா, கொடுக்க போட்டிருந்த ஆட்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. ஏன்னா கட்சிக்கு வடிய உள்ள ஆட்கள் வந்து சொல்லும் போது நம்ம வருஷம் பூரா வேலை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மகிட்ட அதிகாரம் பண்ணதுக்கு அவர் சொந்தக்காரன் வந்தக்காரன் வந்திருக்கணும். அதுலயே ஒரு பிரச்சனை வந்துச்சு. பாஜக நிலைப்பாடு 2ஆம் பேர் வேலை தான் அன்னைக்கு. புரியுது. அதே சமயத்துல இப்ப கட்டளை ஜோதினா இருந்தாரு. இவர் கட்சியை வளர்த்தாரா? மாவட்டத்துல கிடையாது. இன்னைக்கு வீடு கட்டி எப்படி உள்ள வந்தாரு? எப்படி பணம் அவருக்கு எங்க இருந்து வந்தது? இதே நிலைமை தான் இப்ப நயினார் கூட இருக்கும் போற வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டான். அது கட்சிக்காரனா பாருங்க, முதுகலை குத்த விட்டு கொண்டு பாருங்க. இதுதான் பெரிய துரோகம். சரத்குமார் கட்சியில் இருந்த கரு நாகராஜனுக்கு தற்போது பாஜகவில் மாநில பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக உடையார் குற்றம் சாட்டினார். கரு நாகராஜன் எங்க இருந்தாரு? சரத்குமார் கூட கட்சியில இருந்தாரு. அவரு மாநில பொறுப்பு, அவரே எங்க கட்சியில மாநில பொறுப்புல கொடுத்து உட்கார வச்சிருக்கியா? இவர் கட்சிக்கு என்ன செஞ்சிருவார்? கரு நாகராஜன் செய்ய முடியாது. மேலும் அமைப்பு செயலாளராக இருக்கும் கேசவ விநாயகம் குறித்தும் பல்வேறு விமர்சனங்களை இந்து மக்கள் கட்சி நிர்வாகி உடையார் வைத்துள்ளார். பாஜகவை அழிக்கத்தான் கேசவ விநாயகம் வேலை செய்து கொண்டிருப்பதாக கூறினார். கேசவ விநாயகம் பெரிய யோக்கியமா ஆபி போட்டு அடியான என்ன இருந்தாரு? என்ன செஞ்சாரு? பிஜேபி அழித்தாரு தமிழகத்துல. தமிழகத்தை அழித்த நம்பர் 1 கேசவ விநாயகம். நீங்க என்ன செஞ்சாங்க? இன்னைக்கு ஃபுல்லா ஆடியோ வெளியே போறேன். இன்னைக்கு பூரா அண்ணாமலை வரைக்கும் ஏதாவது போட்டு விட்டுருவோம். இன்னைக்கு நான் தமிழ்நாட்டில் கலவரம் செய்தால்தான் பாஜக காலூன்ற முடியும் என்றும் இந்து மக்கள் கட்சியும் மாநில துணை செயலாளர் உடையார் ஆக்ரோஷமாக தெரிவித்தார். கலவரம் பண்ணாதான் பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியும். இவங்கெல்லாம் மேல உட்கார்ந்து ஓட்டு என்ன போடாது நமக்கு. பிஜேபிக்கு என்ன ஓட்டு போட என்ன செஞ்சுட்டானுங்க? யாரை இவனுக்கு காப்பாத்திட்டானுங்க? நான் இப்போ அங்க காளகேசி கோயில் உள்ள போறேன். நீங்க கும்பிட்டு வாங்க. அடுத்த நம்ம நேர்ல சந்திச்சு ஒரு பெரிய விவாதம் அடையும். அப்போத இந்த ஆடியோ தொடர்பாக பாஜக நிர்வாகி கரு நாகராஜனை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டபோது தான் டெல்லியில் இருப்பதாகவும் அது குறித்து தற்போதைக்கு விளக்கமளிக்க முடியாது என்றும் மறுத்துவிட்டார். இந்த ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவியுள்ள நிலையில் தேர்தல் தோல்வியால் விரக்தியில் உட்கட்சி நிர்வாகிகளை விமர்சிப்பது அவர்களின் தனிப்பட்ட விவகாரம் என்றும், ஆனால் கலவரத்தை தூண்டி தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்க வேண்டும் என கூறியது குறித்து காவல்துறை உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.